வணக்கம் நண்பர்களே, நான் சுதா சந்தோஷ். புண்ணியம் வீடு என்னோடய சேனல் நேம். நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக யூடியூப் வரலாற்றில் எல்லோரும் ஃப்ரிட்ஜ் டூர் போடுவதற்கும் நான் போடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். என்னென்னா, ஃப்ரிட்ஜில் நல்ல பொருட்களையும் பழங்களையும் நல்ல வெஜிடபிள்ஸையும் கலர்ஃபுல்லாக காட்டுறது ஃப்ரிட்ஜ் ஹோம் டூர் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பலை. இதை பாருங்கள், நான் வாங்கின ஃப்ரிட்ஜிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது சாம்சங் மாடல். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 23 வருஷம் ஆகுதுங்க. நான் என் மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காது. இப்போ நான் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன். நான் நடுவில் என் பையன் எல்கேஜி படிக்கும்போது திருத்தணிக்கு வீடு மாறி போயிட்டோம். அப்போயும் என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்காது. நான் ஒரு 1/2 கிலோ மாவை எடுத்துகிட்டு போய் மிஷின் இருக்குங்க அங்கே, அந்த மிஷினில் கொடுத்து அரைப்பேன். அந்த மிஷினில் அரைக்கிற அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏம்மா இப்படி எடுத்துகிட்டு வர, மிக்சியில் போடுமான்னுவார். எனக்கு மிக்சி சூடாகிடும், சரியாக இட்லி வராது அதில். அதனால் சரி 1 கிலோ போடலாம். ஏன்னா என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. 1 கிலோ மாவு போடலாம். ஏன்னா என் பையன் ஒரு இட்லி சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த மாவை காலி பண்ணவும் முடியாது. அதனால் 1 கிலோ மாவு போட்டு அரைப்பேன். அப்புறமா தான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் நல்லது அப்படின்னு நினச்சி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். ஆக்சுவலாக எனக்கு பால் வைக்கிறதுக்கும் மாவு வைக்கிறதுக்காகவே இந்த ஃப்ரிட்ஜை வாங்கினேங்க. நானே, என் ஹஸ்பண்ட், என் பையன் மட்டும்தான் இருப்போம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவை பதார்த்தம். ஃப்ரெஷ்ஷாக கீழே இறங்கி போவேன், எதிரிலே கடை இருக்கும், வாங்கிட்டு வந்துடுவேன். ஃப்ரிட்ஜ் அவ்வளோ தேவைப்படலை. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு 6 வருஷமாக இங்கே எங்கள் வில்லேஜ் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துவிட்டோம். இங்கேயும் ஃப்ரிட்ஜ் இல்லை தாங்க. இங்கே ஆனால் ஃப்ரிட்ஜை எதிர்பார்க்கவே மாட்டாங்க யாருமே. எங்கள் மாமியார் பாருங்கள், பல வருஷமாக மாவு 2 கிலோ 3 கிலோ மாவு அரைப்பாங்க. அரைக்கிறதுனா மிஷினில் அரைக்கிறது இல்லைங்க, கையில் ஆட்டு உரலில் போட்டு அரைப்பாங்க. அந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு, அந்த மாவுக்கு கீழே ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றிடுவாங்க. அதில் எடுத்து இந்த மாவு சட்டி எடுத்து வச்சு மூடி வைப்பாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் வச்சுருப்பாங்க. நல்லா தாங்க இருக்கும். இட்லியும் சூப்பராக வரும். கையில் ஆட்டினது. என்னென்னா, நம்ம உளுந்து நல்ல ரேஷியோவில் போட்டோம்னா இட்லி நல்லா வரும். அதுதான் இதில் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ வாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் காமிக்கிறேன். எல்லோரும் ஒரு வீடியோ போடுறாங்களே, நாமளும் போடலான்னு தான் இது போடுறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு மாட்டுப்பால் வருங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அண்ணா சொன்னேன் பார்த்தீங்களா, கழனியில், அந்த அண்ணா வீட்டில் மாடு இருக்குது. அவங்க எங்களுக்கு மாட்டுப்பால் தினமும் 1 லிட்டர் பால் கொடுப்பாங்க. அந்த பாலில் நான் என்ன பண்ணுவேங்க, அந்த பாலில் ஏடு வருது பார்த்தீங்களா, நான் ஆக்சுவலாக நெய் செஞ்சுட்டேன் இப்போது பொங்கல் போது. அந்த ஏடு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு சின்ன டிஃபன் டப்பாவில் போட்டு வச்சு ஒரு 4-5 டிஃபன் பாக்ஸ் சேர்ந்த பின்னாடி அதில் நெய் செய்வேன். இப்போ நான் பொங்கல் போது செஞ்சு காலி பண்ணிட்டேன். அதுக்கு ஃப்ரீசர் தேவையாக இருக்குது எனக்கு, மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. இது நேற்று மீந்த பால் இல்லைங்க, மாவு. இது பால் பாத்திரம். இது எங்களோட மாவு சட்டி. ஃப்ரிட்ஜுக்கு திட்டமாக ஒரு மாவு சட்டி. பாருங்கள், இந்த மாதிரி டம்ப் பண்ணி வைக்கிறோம். இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னே எனக்கே தெரியாதுங்க. எடுக்கவும் பொறுமையே இல்லைங்க என்னால். இது என்னது, இது கொஞ்சம் பச்சை மிளகா, இது பீட்ரூட். நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ, ஆனால் நான் ஒரு 20 நாள் அடிச்சுங்க சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது பாவக்காய். இந்த மாதிரி கவரில் வாங்குற பாருங்க. இது 2 பாவக்காய் இருக்குது, 10 ரூபா சந்தையில். இது ஒரு 3-4 வருங்க. பீட்ரூட்டு 10 ரூபா சந்தையில் வாங்குறதுங்க எல்லாமே. என்னால் கேமரா எடுத்து காமிக்க முடியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கேரட் 20 நாள் ஆச்சு, நம்புவீங்களா? இதுவும் 10 ரூபா. 1/4 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் சந்தையில் வாங்கினா. பாருங்க எவ்வளோ கேரட் இருக்குது பார்த்தீங்களா. 1/4 கிலோவில் 1/2 கிலோவே இருக்குங்க. 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சந்தையில். இதில் என்னவோ இருக்குது. இது பாருங்கள் முள்ளங்கி. அப்பா நல்லா டைட்டாக இருக்குங்க, ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இது 10 ரூபா தான். இது கேரட் கொஞ்சம் இருக்குது.
நான் இந்த மாதிரி பார்த்து எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உள்ளே மாட்டிடுங்க எல்லாமே. எனக்கே பயமாக இருக்குது என்ன இருக்கும்னு. இந்த பாருங்கள், அவரைக்காய் இருக்குது, கெட்டு போயிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு அவரைக்காய் வெளியில் எடுத்துன்னு வச்சுட்டேன். இதை காலி பண்ணணும். இது தெருவில் வாங்கின காயா, பீன்ஸ். இது கொஞ்சம் கேரட் இருக்குது, அவ்வளோதான். இதில் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த எலுமிச்சம்பழம் வச்சா ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் வாங்க ஃப்ரிட்ஜில், அதனால் வச்சுருக்கேன். அது காஞ்சிட்டு இருக்கு பாருங்கள், அடிக்கடி மாற்றுவேன். இது வந்து புளி. ஆக்சுவலாக இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இந்த புளி வச்சுருக்கேன். இது நிறைய புளி இருக்குது, 5 கிலோ புளி. இந்த இடமே 5 கிலோ புளி வைப்பேங்க டம்ப் பண்ணி. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எடுக்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, அப்படியே இதுவாயிடுச்சு. என்னால் ஒரு கையில் கேமரா எடுத்துகிட்டு காமிக்க முடியல. பாருங்கள் புளி. இது போன வருஷம் மே மாதம் வச்ச புளிங்க, அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி புளி நான் வெளியில் காய வச்ச காமிச்ச புளி வீடியோ பாருங்கள், அதே போல் இருக்குது. 1 இயர் புளிங்க இது. இது எக்ஸ்ட்ரான வெஜிடபிள்ஸ். இது நான் நெயில் பாலிஷ், ஆக்சுவலாக நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா, 5 வருஷமாக வச்சுருக்கேங்க இந்த ஃப்ரிட்ஜில். நெயில் பாலிஷ் வந்து நான் கைக்கு வைக்க மாட்டேங்க. இப்போ நாங்கள் வில்லேஜுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எதனா கத்தி, மம்மட்டின்னுவாங்க, தொழுறு, அதெல்லாம் வந்து நான் யார்கிட்டனா இரவல் வாங்குவேன். அவங்களோட இதுவோ மற்றவங்களோடதும் கலந்துடும். அதுக்காக அடையாளம் வைக்கிறதுக்காக இந்த நெயில் பாலிஷை வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு அடையாளம் வச்சு அவங்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், நான் கழனிலேருந்து வரும்போது அங்கே தானாகவே முளைச்ச பாவக்கொடியில் இருந்த பாவக்காய். இந்த மாதிரி தேங்காய் பார்த்தீங்களா வீணாக போகுது, எக்ஸ்ட்ரா சட்னி போக இருக்கிறது ஃப்ரிட்ஜில் போடுவோம். நேற்று நான் ஆக்சுவல் செக்காடனா இதை திறந்து பார்க்காத போயிட்டேன். கோதுமை மாவு, பிரித்த கோதுமை மாவு, அவ்வளவேங்க. என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் அவ்வளவே முடிஞ்சது. என்னோடய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜு சந்தில்